இனிமே வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதனால அப்படி சொன்னாங்க அப்படின்னா, நான் மண்டே வரைக்கும் பையனுக்காக லீவ் போட்டிருந்தேன். டியூஸ்டே வந்து நான் வேலைக்கு போனேன். வேலைக்கு போனப்ப பயங்கரமா கோவப்பட்டாரு ஓனர். "இதுக்கு மேல வந்து வேலைக்கு நீ வர வேண்டாம். உன்னோட காச வாங்கிட்டு நீ வேலைய விட்டு நின்னுக்கோ" அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா பேசினாரு. "இது உங்க அப்பா வீட்டு கிடையா, உன் இஷ்டத்துக்கு லீவ் எடுக்கிறதுக்கு" அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசினாரு. நான் என்ன பண்றது? இப்ப எனக்கு இந்த வேலை வேணுமே அப்படின்றதுக்காக ரொம்ப சைலண்டா நின்னுட்டு இருந்தேன். வேற வழியே இல்ல. இன்னைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை நான் வந்து வேலைக்கு போறேன் அப்படின்னா கூட, புதன்கிழமை நான் கம்பல்சரி லீவ் போட்டாகணும். ஏன்னா புதன்கிழமை பையனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்ற கமிட்மெண்ட் இருக்கு. அப்ப நான் செவ்வாய்க்கிழமை போயிடலாம். புதன்கிழமை ஒரு நாள் மட்டும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வியாழன்ல இருந்து கரெக்டா போயிடலாம்னு நினைச்சேன். 14ஆம் தேதியிலிருந்து நான் லீவ் எடுத்ததுனால என் மேல அவருக்கு ரொம்பவே கோவம். இன்னொன்னு பில்டிங் செக்ஷன்ல ஆள் இல்லாததுனாலயும் அவருக்கு ரொம்ப கோவமாயிருச்சு. ஆனா வேற வழியே தெரியல. பையனுக்கு வந்து நான் கூட இருக்க வேண்டிய அவசியம் இருந்தது. அதனாலதான் போக முடியல. ஏன்னா அவனுக்கு மூச்சு திணறல் வந்து அதிகமா வர்றதுனால, இப்ப நான் வந்து கூட இருந்தாதான் கொஞ்சம் ஏதாவது அவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் நுணுக்கமா பார்க்க முடியும். அதுக்காக தான் லீவ் போட்டேன். அது என் தப்பு தான். ஆனாலும் வேற வழி இல்லாம தான் நான் லீவ் போட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப சிவியரா, ரொம்ப உடம்பு முடியாத நாள்ல கூட நான் லீவே போடல. அந்த டைம்லயுமே நான் கஷ்டப்பட்டு போய் என்னோட வேலையை நான் வந்து செஞ்சு கொடுத்துட்டு தான் வந்தேன். ஏன்னா நம்ம சம்பளம் வாங்கணும், நமக்கு சம்பாத்தியம் வேணும் அப்படின்றதுனால நான் போயிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு சூழ்நிலை ரொம்ப மோசமா கோவப்பட்டுட்டாரு. இப்பவே பொறுமையா நின்னுட்டு இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு இந்த வேலை இப்ப போயிடுச்சுன்னா சடனா சம்பளம் வந்து கட் ஆகுது. அப்ப நெக்ஸ்ட் மந்த்துக்கு எனக்கு பிரச்சனை ஆயிரும். நான் வந்து ஒரு வேலை வந்து வேற மாற்று வேலை ஏற்பாடு பண்ணிட்டேன்னா கூட எனக்கு இந்த வேலை லாஸ் ஆனா பெருசா தெரியாது. அதனால நான் எக்ஸ்கியூஸ் கேட்டேன். ரொம்பவே எக்ஸ்கியூஸ் கேட்டேன் அவர்கிட்ட. "சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், இந்த ஒரு தடவை மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து பையனுக்கு ரொம்ப முடியல, அதனாலதான் லீவ் போடுற மாதிரி ஆயிடுச்சு. நான் லாஸ்டா சொல்லிட்டு தானே சார் செஞ்சேன்" அப்படின்னு கூட சொன்னேன். நான் வந்து ஆல்ரெடி அவர்கிட்ட லீவ் எடுத்துக்கிறேன் சார், பையனுக்கு உடம்பு முடியலன்னு நான் சொன்னப்ப கூட அவர் எதுவுமே சொல்லல. அப்படின்னு மட்டும்தான் சொன்னாரு. சரி, அப்ப லீவு வந்து அவர் கொடுத்துட்டாரு அப்படின்றது தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவர் உள்ளுக்குள்ள இவ்வளவு கோவமா இருப்பாரு அப்படின்றத நான் எதிர்பார்க்கல. போனதுக்கு அப்புறம் எல்லாரும் முன்னாலையும் வச்சு அவர் பாட்டுக்கும் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. "சார், இனிமே இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்காது சார். ஆனா நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்காக லீவு கொடுங்க சார். ஏன்னா வேற வழி இல்லை, நான் பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஆகணும்" அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா அதுக்கு இன்னும் கொஞ்சம் கத்துனாரு. "நீ எத்தனை நாள் லீவு போட்டிருக்கியோ அத்தனை நாளுமே வந்து உன்னோட சம்பளத்துல நான் பிடிச்சிப்பேன்" அப்படின்னு சொன்னாரு. 14, 15 வந்து பொங்கலுக்கு 16 வரைக்கும் 3 நாள் லீவு நார்மலாவே கொடுத்தாங்க. ஆனா அந்த 3 நாளுமே சேர்த்து எனக்கு பிடிச்சிப்பேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா சொல்லிட்டாரு. ரொம்ப அழுகையா வந்தது, ரொம்ப கோவமும் வந்தது. 2மே சேர்ந்த மாதிரி தான் வந்தது. ஆனா என்னோட சூழ்நிலை அந்த இடத்துல சரியில்லாம இருந்ததுனால நான் ரொம்ப சைலண்டா போய் நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனா எனக்கு மனசு ஃபுல்லாவே ஒரே கவலையா இருந்தது. ஏன்னா பையனை வந்து நான் வீட்டுல தனியா தான் விட்டுட்டு வந்திருந்தேன். அவன் வந்து "மம்மி போகாதீங்க ப்ளீஸ்" அப்படின்னு வேற சொன்னான். எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் பெரிய பையன்கிட்ட சொல்லியிருந்தேன், "நீ ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் தம்பி வந்து பத்திரமா பாத்துக்கோ, சுடுதண்ணி வச்சு கொடு, அவனுக்கு காலை அழுத்தி விட்டுரு, சாதம் எல்லாம் போட்டு கொடு" அப்படின்னு சொல்லியிருந்தேன். காலையில நான் வந்து ஒரே கவலையா இருந்தேன். அப்ப வந்து பையன் கேட்டான், "என்ன பண்ண போறேனே தெரியல, இந்த வேலை வேற இந்த மாதிரி போற மாதிரி இருக்கு, நான் நெக்ஸ்ட் மந்த் வேற வேலை தான் நான் பார்த்தாகணும், இது வந்து கண்டினியூ பண்றது கஷ்டம்தான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா இந்த எக்ஸ்கியூஸ் வந்து கேட்டதோட அப்படியே சைலண்டா இன்னும் ஒரு 2-3 மாசம் போயிட்டு அங்க ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க கிட்ட நான் கேட்டிருந்தேன், ஏதாவது வேற வேலை ஏதாவது இருக்கா, வீட்டுக்கிட்டே கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும், நான் எமர்ஜென்சினா வீட்டுக்கு உடனே போற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், தூரமாலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த பொண்ணும் "சரி, நான் பார்த்து சொல்றேன்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாசம் ஆல்ரெடி எனக்கு வந்து சம்பளத்துல வேற நிறைய பிடிக்க போறாங்க. அதுக்கப்புறம் 1000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருந்தேன். கேஸ் வந்து ஒரு 2 மாசம் நார்மலாவே எனக்கு வரும். ஆனா ஒரு மாசத்துக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிகமா சுடு தண்ணி வச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அதனால நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பையனை கூட்டிட்டு போறேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல லாஸ்டா பார்த்திருந்தா கூட அவங்க எழுதி கொடுத்த மருந்துகளை எல்லாத்தையுமே நான் வெளியில தான் வாங்கினேன். அந்த மாதிரி தான் எழுதி கொடுத்தாங்க. அதனால என்னதான் ஜிஹெச்ல பார்த்தாலும் செலவுகள்ன்றது நமக்கு வரதான் செய்யும். இதெல்லாமே நான் சமாளிக்க போறேன். "இதை ஏமா நீ யூடியூப்ல சொல்லிட்டு இருக்க" அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க. எனக்கு இருக்கிற ஒரே மருந்து நீங்க தான். நிறைய பெயின்ஃபுல்லா இருக்கு, நான் அழுத்தரக்கூடாது, நான் ரொம்ப நார்மலா இருக்கணும் அப்படின்றது ஒரு எண்ணம் எனக்கு. அதே நேரத்துல நிறைய வலி, இதை எப்படி சமாளிக்க போறோம்னு எனக்கு தெரியல. நான் இப்படியே உட்கார்ந்து இப்படியே தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன்.
அதிகமாக நைட்டு வந்து தூக்கமே வரமாட்டேங்குது. நான் 1 வீக் ஆச்சு சரியாக சாப்பிட்டு. பையனுக்கு இப்படி பிரச்சனை ஆனதுலேருந்தே எனக்கு வந்து சரியாக சாப்பிடக்கூட முடியல. என் உடம்பு நார்மலாக ரொம்ப மோசமாக இருந்தது. இதில் இன்னும் கொஞ்சம் மோசமாக ஆயிருச்சு. எனக்கே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால பேலன்ஸ் பண்ண முடியல. அந்த மாதிரி தான் இருக்கு இப்போதைக்கு. இது வந்து நான் உங்ககிட்ட சொல்றதுனால எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். உங்ககிட்ட நான் பேசிட்டேன் அப்படின்ற மாரி. நீங்க பண்ற கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். ஆறுதலா இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். நான் சீக்கிரமா வேற வேலை ஏதாவது மாறுறதுக்கு நான் வழி இருக்கான்னு பார்க்க போகிறேன். ஏன்னா இதில் டைமிங் வந்து 9 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும், நைட் 9 o'clock, அதாவது நார்மலாக 9:30க்கு தான் முடியுது. 10 o'clock ஆகுது வீடு வர்றதுக்கு. அதனால் டைமிங் கம்மியாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஜாப் இருக்கான்னு பார்க்குறேன். தனியாலாம் நம்ம எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறப்ப வாழ்க்கை வந்து நமக்கு நிறைய வெறுப்புகளை கொடுக்கும். இது என்னடா வாழ்க்கை, இது ஏன் வாழணும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனால் நம்ம பிள்ளைங்க வந்து நம்மளை நம்பி தானே இருக்காங்க. நம்மளையே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள நம்ம எப்படியாவது வளர்த்தாகணும் அப்படின்னு நமக்கு ஒவ்வொரு தடவையும் தோணும். அந்த வைராகியம் தான் நம்மளை வந்து இந்த கஷ்டங்களை தாண்டி நம்மளை வாழ வைக்கும். அது மாதிரி தான் இப்போ எனக்குமே நடந்துட்டு இருக்கு. என் பிள்ளையை எப்படியாவது நான் சரி பண்ணி விடணும்னு நினைக்கிறேன். ஆரோக்கியமாக இருந்துட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் பாட்டுக்கும் என்னோட வழிகள் மட்டும்தானே, அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். இப்போ எனக்கு வந்து என்னோட வழிகளை விட என்னோட பையனோட பிரச்சனை தான் எனக்கு பெருசாக தெரியுது. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நான் நாளைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா இந்த ட்ராப்ஸ் கொடுத்து அவனுக்கு எந்த சொல்யூஷனுமே இல்லை. அந்த கட்டி வந்து கொஞ்சம் கூட சுருங்கவே இல்லை. அதனால இந்த மருந்து அவனுக்கு வேஸ்ட்டு தான் அதை கொடுத்தது. அதனால அடுத்த ஸ்டெப்பு என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். ஒரே ஒரு தடவை ஹோமியோபதிக்கும் போயிட்டு வந்துடுவேன். அதுக்கு என்ன சொன்னாங்கன்றதையும் நான் சொல்லிடுறேன். அம்மா வீடியோ போட்டுட்டு இருக்காங்க, ஏதோ யூடியூப்ல வந்து நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் 2 பேருமே நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால இந்த வேலை போனா என்ன மம்மி, நீங்க தான் யூடியூப்ல வந்து சம்பாதிக்கிறீங்கல்ல அப்படின்னு என் சின்ன பையன் சொன்னா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. வீட்டில இருந்தே ஏதாவது ஒரு வேலை பண்ணலாம், ஏதாவது கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கு சின்னதா டிஃபன் மாதிரி ஏதாவது போட்டு கூட விற்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சா அதுக்கான முதல் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஒரு நாள் நம்ம ஆளுங்க வாங்கலை அப்படின்னா அது நமக்கு லாஸ் ஆகும்ல. இப்போ மாசத்துக்கு நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு நம்ம அங்கே போய் உட்காந்துருந்தாலும் நமக்கு மாசத்துக்கு சம்பளம் வந்து நமக்கு கிடைச்சிருது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் வேலைக்கு போறதே பெஸ்ட் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். என்னோட உடம்பை எப்போ போய் பார்க்க போறீங்க, நீங்க எப்போ ஆப்ரேஷன் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ற நிலைமை தான் எனக்கு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு தான் பிரச்சனை இருக்கு. அப்படியேவும் போயிட்டு இருக்க மாட்டேன். கண்டிப்பா எனக்கும் ஏதாவது கொஞ்சம் சரி பண்றதுக்கான முயற்சிகளை எடுக்கிறேன். எல்லாமே நமக்கு டைம் வந்து செட் ஆக மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. இதனாலதான் எனக்கு 2-3 நாள் வீடியோ கூட என்னால போட முடியல. நான் வீடியோ போடலை அப்படின்னா ஏதோ என்னாச்சு, இவங்களுக்கு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சுப்பீங்க. அதனாலதான் நான் வந்து மெசேஜுக்கெல்லாம் ரிப்ளை வந்து நான் கொடுக்குறேன். நான் ஆக்டிவ்ல தான் இருக்கேன், நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்றத காட்டுறதுக்காக. நீங்கள் என் மேலே காட்டுற அன்புக்கு எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு ரொம்பவே தேவை. எப்போவுமே எனக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருங்க. உங்களோட இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து நம்பிக்கையை கொடுக்குது. நீங்கள் டைப் பண்ணுற அந்த 4 வார்த்தை எனக்கு நிறைய சக்தியை கொடுக்குது. அதான் சொன்னேனே, நீங்கள் எனக்கு ஒரு மருந்து மாதிரி அப்படின்னு சொன்னேன்ல. அதனால தான் இந்த யூடியூப்பை விட்டு என்னால் போகவே முடியல. எனக்கான ஆறுதலே இதுதாங்க. நான் வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. நான் எவ்வளவோ பிரச்சனைகளை பார்க்குறேன். ஒரு நாளைக்கு இவ்வளோ பிரச்சனை தலை நிறைய இருக்குது. இப்போ வாயை திறந்து நான் உங்ககிட்ட பேசிட்டா தானே என் மனசுல இருக்கிற பாரமும் கொஞ்சம் இறங்கும். அதனால தான் நான் பேசுகிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு நான் கேட்டுட்டு நாளைக்கு உங்களுக்கு நான் வீடியோவாக நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல்.